காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஓய்வு நாளுக்கென்று தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க. உண்மையாகவே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஓய்வு நாளில உங்களுடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் மீது உங்களுடைய தெய்வீக கரம் கூடவே இருக்கட்டும். வார்த்தைகளால் இடைப்பட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தும். உங்களுடைய சமூகத்தினால ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இடை கட்டுவீராக. தேவையற்ற எண்ணங்கள் யோசனைகள் எல்லாம் விலக்கி காத்திரலும். இதை ஆசீர்வாதமா இந்த பிள்ளைகளுக்கு இந்த வசனம் அமையட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாள் வரைக்கும் தேவன் நம்ம கிருபையாய் நடத்திருக்கிறார். சோ இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில காலை வேளையில உங்களிடத்துல பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்க, நீங்க பயப்படாதீங்க. எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து தம் பிள்ளைகளை பார்த்து திடப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க தனிமையானவர்கள் அல்ல, நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன், நான் தான், நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் தம் பிள்ளைகளை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. விசேஷமா இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம், அவர் சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். ஆமென். நம்ம இதுக்கு மேல் வசனங்கள் எல்லாம் நம்ம வாசிச்சோம் என்றால், இயேசு கிறிஸ்து அநேக ஜனங்களுக்கு பிரசங்கித்து முடித்து 5000 பேர்களை போஷித்து ஒரு பெரிய மீட்டிங் நடத்தி முடிக்கிறார். முடித்த உடனே தம் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அக்கறைக்கு போங்க என்று அவர்களை துரிதப்படுத்தி அவர் படகுல அனுப்புகிறார். நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இவர் தனித்து போய் ஜெபம் பண்ண போகிறார். இவர்கள் அந்த துரிதப்படுத்தி ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்புகிறார், சரி நம்ம கிளம்பி போலான்னு அவங்க படகுல கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுது அங்க திடீர்னு ஒரு சம்பவம் வருகிறது. நம்ம வாசிக்கிறோம் பாருங்களேன். அவங்க போய்கிட்டு இருக்கிற வேளையில 24வது வசனம் 25வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவு 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவளிடத்திற்கு வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்க போங்கன்னு சொல்லும் பொழுது அந்த படகு நடுக்கடலுக்கு போகும்போது திடீர்னு எதிர்காற்றா இருக்கிறது, அலைகள் பெரிதளவுல அந்த கப்பல் மீது மோதுகிறது. இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன புதுசா நம்ம எப்பயும் போற படகு தானே, எப்பயும் போற கடல் தானே, எப்பயும் போற விஷயம் தானே என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் பயந்து இருக்கிற பொழுது இயேசுவானவர் கடல் நடுவுல வருகிறார். ஹல்லேலூயா. அவர் கடல் நடுவே அவர் நடந்து வருகிறதை பார்த்து இந்த சீஷர்கள் பயப்படுகிறார்கள், கலக்கம் அடைகிறார்கள். ஐயோ, இது ஆவேசம் என்று இயேசுவை பார்த்து அந்த சீஷர்கள் பயப்படும் போதுதான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னன்னா, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வேத வசனத்து மூலமாய் நம்மோடு கர்த்தர் பேச வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு சகலமும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மீட்டிங் முடித்த உடனே அவர் படகுல போயிருக்கலாம், அவங்களோடு கூட போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணார்னா, அடுத்த மீட்டிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக அவர் தனித்து போய் ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணிட்டு தம் பிள்ளைகளுக்கு நேருகிற பிரச்சனைகளை அறிந்து அவர் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் அந்த சீஷர்களுடைய மனநிலைமையை கர்த்தர் அறிகிறார். ஹல்லேலூயா. சோ இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், எதிர்காற்றா இருந்தபடினால அவங்க போனதுக்கு விரோதமாய் அந்த கடல் காணப்படுகிறது. எப்பயுமே நாம கடந்து போகிறோம் என்றால் நமக்கு எதிராய் எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா. நமக்கு இந்த உலகம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி நம்மள வரவேற்று நடத்தாது. நமக்கு இந்த உலகம் எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்காது. இந்த உலகம் நம்மள நமக்கு ஏற்ற ஆசீர்வாதமான காரியங்களை உண்டாக்காது. அது எதிரடையாதான் இருக்கும். இந்த உலகத்துல பயணிக்கிற சீஷர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிரடையாய் போகிற போது பிரச்சனைகளும் கலக்கங்களும் பயங்களும் வரதான் செய்யும். ஆனா அந்த சூழ்நிலையில நீங்கள் பயப்படக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. பாருங்க, முதல் காரியமா சொல்லுகிறேன், தேவன் தான் உங்களை போ சொல்லி இருக்கிறார். அங்க வசனத்தை பார்க்கிறோம், அவர் துரிதப்படுத்துகிறார். நீ சீக்கிரமா கிளம்பி போ அப்படின்னா போகிற வழி எப்படி இருக்கும் என்று இயேசுவுக்கு தெரியும். ஏன் அங்க போ சொல்றாருன்னா, போகிற வழியில நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதத்தை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கலங்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் அந்த வார்த்தையை பின்னாடி சொல்றாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, போன் சொன்னது இயேசுவானா, நிச்சயமா அவர் உங்களை அக்கறைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. சோ இந்த ஒரு வார்த்தையை பார்க்கிறோம், அந்த எதிரடையா இருக்கிற ஒரு காரியம், இந்த எதிரடையான காரியத்தை குறித்து கர்த்தர் இந்த காலை வேளையில் அதிகமாய் பேசினார். இந்த பிரசங்கத்தை நான் எடுப்பதற்கு முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தான், எதிரடையா இருக்கிறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாம் எதிரடையா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா இது நிரந்தரமானது அல்ல. பிரச்சனை நிரந்தரமானது அல்ல. சோதனைகள் நிரந்தரமானது அல்ல. வியாதிகள் நிரந்தரமானது அல்ல. நம்முடைய வாழ்க்கைகள் பார்த்தோம்னா ஏற்படுகிற இடர்கள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான். அது டெம்பரவரியா தான் இருக்கும். பாருங்க, 18 வருஷமா
வருஷமாய் கூனியா இருந்தவங்க 18 வருஷம் தான் இருக்க முடிஞ்சது. 18 வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு நொடியோ அடுத்த ஒரு மாதமோ அந்த சகோதரியால இருக்க முடியாது. 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீயை நம்ம வாசிக்கிறோம். அது வரைக்கும் தான் அவங்களால அந்த பெரும்பாடுல இருக்க முடிந்தது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை தரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சோ தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். உங்களுக்கு பாடுகளும் உங்களுக்கு எதிர் வருகிற காரியங்களும் அது உங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. இந்த வேத வசனம் நமக்கு ஒரு பாடமாய் கற்றுக் கொடுக்கிறது. சீஷர்களுக்கு எதிரடையாய் வருகிற பிரச்சனைகள் எதிரடையாய் வந்தபோது இயேசு வந்து நின்னுட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன எதிரடையாய் இருக்கிறது? நீங்க கடந்து போகும்போது நீங்க பேசுற வார்த்தைகளை இல்லன்னு இக்னோர் பண்றவங்களா இருக்கிறாங்களா? நீங்க விதைக்கிற விதைகள் ஒன்றுமில்லாமல் போகிறதா? நீங்கள் எதிரடையாய் நீங்க போகும்போது எதிரடையா வருகிற மனிதர்கள் உங்களை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறாங்களா? இல்ல பிரச்சனைகளுக்கு மத்தியில நீங்கள் கடந்து போகிறதா இருந்தா நீங்கள் பயப்படாதிருங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தேடி வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ரட்சித்தவர் அவர். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே உங்கள் பெயர் சொல்லி அழைத்தவர் அவர்தான். அழைப்பை கொடுத்தவர், உங்களை வழி நடத்தும்படியாக கொண்டு வந்தவர். அவர் உங்களை விட்டுட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியாமல் அவங்க தடுமாறும் பொழுது, அல்லேலூயா, நீங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில நடந்து போகும்போது உங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியல, நீங்க தடுமாறுறீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் வல்லவர். அவர் தம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல. அவர் தான் வந்து சொல்லுகிறார். உடனே கடல் மீது கடந்து வருகிறார். நடந்து அந்த கடல்ல இதுவரைக்கும் யாரும் நடந்ததில்லை. இந்த சீஷர்கள் அந்த மாதிரி ஒரு காட்சி இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அந்த ஒரு அருமையான காட்சியை பார்க்கிறார்கள். அவர் கடல் மீது நடந்து வந்து அவர்களை பார்த்து, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்கள். எதிரடையான காரியத்தை பாக்குறீங்க, எதிரடையான பிரச்சனைகளை பாக்குறீங்க, எதிரடையான வார்த்தைகளை பாக்குறீங்க, நேர்மறையான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனா நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இதுல கடந்து வரும்பொழுது அவங்க மனநிலைமைகளை இயேசு புரிந்து கொள்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கடந்து வரது அந்த சீனை பார்த்த உடனே அவங்க ஆவேசம் என்று பயப்படுகிறார்கள். ஐயோ, கடல்ல இந்த மாதிரி நடந்து வந்தது இல்லைன்னு இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயப்படுகிறார்கள். எதிரடையான ஒரு அலை வருகிறது, இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு இயேசு கிறிஸ்து வருகிறது, அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவங்களால பயப்படுகிறார்கள். ஐயோ ஆண்டவரே, இது என்ன, இது என்னமோ ஒரு மாதிரி வருது, ஆவேசம், பேய் என்று பயப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவங்களோட பதட்டத்தை தனிய வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் தான், நீ பயப்படாத. அது காற்றாகட்டும், மற்ற நீ காட்சி பார்க்கறதா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நான் இருக்கிறேன். நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீ பார்க்கும்போது ஐயோ இது வேற மாதிரி இருக்குமேன்னு பயப்படாதீங்க. சில விஷயங்கள் சில மனிதர்களை பார்க்கும்போது நீங்க பயப்படுறீங்க, பயப்படாதீங்க. இந்த கிரியைகளை நான் தான் உருவாக்கி இருக்கிறேன், நான் தான் வரேன் உன் முன்னாடி, நீ பயப்படாம தைரியமா இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கப்புறமும் கூட சீஷர்கள் பயப்படுகிறார்கள். அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். இயேசுவானவர் நடந்து வருகிறார். நடந்து வந்ததுமே பேதுரு பார்க்கிறார், ஏசப்பா நீரே ஆனால். நம்ம வாசிக்கிறோம் அந்த வசனத்தை, நம்ம வாசிக்கலாமா? 28வது வசனத்தை வாசிப்போம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆமென். அல்லேலூயா. இங்க இரண்டாவது சத்தியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த கடல், அந்த சூழ்நிலைகள் அவர்கள் வரும்பொழுது எதிரடையா இருந்தது. எதிரடையா இருந்த அந்த காற்றைக்கு மத்தியில, அந்த கடலுக்கு மத்தியில தான் பேதுருவும் நடக்கிறார். இயேசு நடந்து வருகிறார், அவர் ரட்சகர். ஆமென். இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீரே ஆனால் என்னை நடக்க வைங்க அப்படின்னா, ஆண்டவருடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? எதை கண்டு நீ பயந்தியோ, எதை கண்டு நீ ஓடனியோ, எதை கண்டு நீ விலகினியோ, எதை கண்டு நீ அச்சப்பட்டியோ, அதுலயே கர்த்தர் உன்னை நடக்க வைப்பார். பேதுருவை அப்படிதான் நடக்க வச்சார் ஆண்டவர். அதே தண்ணி, அதே காற்று, அங்க வந்து வர அதே சிச்சுவேஷனை நடக்க வைக்கிறார். அவன் இயேசு பார்த்து கொண்டே நடக்கிறான். இயேசு பார்த்து கொண்டே, ஆண்டவரே நீர்தானே ஆண்டவர், நீர்தானே தேவன், நீர்தானே என் ரட்சகர் அப்படின்னா, அப்ப நானும் நடக்கணும்னு அவனுடைய ஆசை. அல்லேலூயா. உன் ஆசைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் அதிலேயே கர்த்தர் நடக்க வைப்பார். ஆமென். இவன் கைகளை பிடித்து கொண்டு அந்த தண்ணீர்ல நடக்கிறான். கர்த்தரை பார்க்கிறான், இயேசுவை பார்க்கிறான். அப்பா ஆண்டவர் நடந்தார், நானும் நடக்கிறேன் என்று அந்த ஒரு சந்தோஷத்தோடு அவன் தண்ணீரிலே நடந்தான். இதுவரைக்கும் யாருமே அந்த பாதையில கடந்து வந்ததில்லை, பேதுரு ஒருவரை தவிர. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்க. நீ பயந்து போகிற எந்த பிரச்சனையானாலும் சரி, அந்த பிரச்சனைக்குள்ளாக உன்னை ஊடி உருவி கர்த்தர் நடக்க வைப்பார்.
எல்லா காரியத்திலும் ஜெயித்து வர கர்த்தர் உன்னை கொண்டு நடத்துவார். அப்பேற்பட்ட தேவன் உங்களோடு இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சோ நீங்க பயப்படாதீங்க, என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதே மாதிரி அவன் கடந்து வருகிறான். அவன் கடந்து நடந்து வரும்போது திடீர்னு அதே காற்று அவனை பயமுறுத்துகிறது. ஆமென். இந்த உலகத்துல நாம் இருக்கிற வரைக்கும் அகேன் 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 திரும்ப 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 இந்த உலகம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அது எந்த வழியினாலும் வரும். திரும்ப திரும்ப சில காரியங்கள் இந்த உலகத்தோடு கூட நம்ம பயணிக்கிறதுனால நமக்கு அந்த பயங்கள் வரும். இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்துட்டு இருக்கும் போதே அந்த காற்று மறுபடியும் எழுந்திருக்கும் போது பயப்படுறான். ஐயோ, இந்த காற்று இந்த தண்ணியிலயா நம்ம நடக்கிறோம்ட்டு அவன் உலகத்தை பார்த்ததுமே விழுகிறான். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, இயேசு இல்லாத பொழுது அவர்கள் அந்த இடத்துல பார்த்து அந்த கடல்ல எதிரடியாக வந்ததை பார்த்து குழம்பினார்கள், பயந்தார்கள், இயேசுவை கண்டு பயந்தார்கள். அப்பொழுதும் அவர்களுடைய பயத்தை நீக்கினவர் இயேசுதான். இரண்டாவது சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு கூட தான் இருக்கிறார். அதே உலகத்துல தான் அவன் நடந்துகிட்டு இருக்கான், அதே கடல்ல தான் அவன் நடந்துகிட்டு இருக்கான். ஆனா இயேசுவை பார்க்கல. இப்போ பயம்புறுத்துகிற பயத்தின் ஆவியை பார்க்கிறான், பயம்புறுத்துகிற கடலை பார்க்கிறான், பயம்புறுத்துகிற மனுஷரை பார்க்கிறான். சில காரியங்கள் நம்மை பயமுறுத்துகிறதாக இருக்கு. நீங்க பயமுறுத்துகிற கீழே காரியத்தை எதையுமே பார்க்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சோ இயேசுவானவர் அவர் கையை பிடிச்சு தூக்கி விடுகிறார். ஆமென். அதுக்கு மேல் வசனத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 30வது வசனம் 31வது வசனத்தை நம்ம வாசிப்போம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சோ காற்று பார்த்து மறுபடியும் பயப்படுகிறார்கள். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பயந்து அமிழும் பொழுது அப்ப ஆண்டவர் வந்து கையை பிடிச்சு கூப்பிட்டு எழுப்பி நிக்க வச்சு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார். இயேசு கையை நீட்டி அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, ஏன் அற்ப விசுவாசியா இருக்க? முதல்ல பயந்தீங்க, நான் தான் உனக்கு வெளிப்படுத்துறேன், திடன் கொள்ளுன்னு சொன்னேன். இதே காற்று தான், இதே உலகம் தான், இதே விஷயம் தான், பயமுறுத்தினே தான் இருக்கும். நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே. உங்களை அக்கறைக்கு படுத்தும்படியாய் அழைத்தது நான் தானே. இந்த உலகத்துல உங்களை ஊழியத்துக்கு அழைத்தது நான் தானே. இந்த உலகத்துல ரட்சிப்பை கொடுத்து அழைத்தது நான் தானே. நீங்க கடன் படும் போதும், நீங்க பிரச்சனையில இருக்கும் போதும், நீங்கள் வியாதியில இருக்கும் போதும் உங்களை அழைத்தது நான் தானே. என்னை பார்த்ததுக்கு பின்பும் நீங்கள் பயப்படுவேன். ஆண்டவரை நோக்கி பார்த்தா மாத்திரம் போதுமே. என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களோடு முகமுகமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்க, அவர் சொல்ல, கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் சந்தேகப்பட்டாய்? சந்தேகப்படாம தேவ சமூகத்துல நீங்க நிலைத்திருங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுத்துவார். ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவதற்குள்ளாக, இந்த உலகத்திலிருந்து நாம் பரலோகம் போவதற்குள்ளாக பல பிரச்சனைகள் ஒரே மாதிரி தான் திரும்ப திரும்ப நம்மளை பயமுறுத்தினாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. இயேசு உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க அற்ப விசுவாசியா இருந்து நீங்க தேவனை சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார், உங்க வீட்டுல இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார், உங்க பிசினஸ்ல இருக்கிறார், உங்க ஊழியத்துல இருக்கிறார், உங்களோடு கூட சார்ந்து இருக்கிறார். நீங்க சந்தேகப்படாம அந்த எதிரடையாய் வருகிற காற்றாகட்டும், பலத்த காற்றாகட்டும், எல்லாவற்றையும் நடத்த உனக்கு உறுதுணையாய் அவர் வருகிறார். வார்த்தை கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் கடந்து போங்க, நான் வருகிறேன். அவர் நிச்சயமாய் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களோடு நீர் பேசின வேத வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த வேளையில கூட கர்த்தாவே சீஷர்களை அனுப்பும் பொழுது வார்த்தைகளை கொடுத்து அனுப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சீஷர்கள் அந்த படகுல போகும்பொழுது கண்ட காட்சிகளாகட்டும், மற்ற காரியங்களாகட்டும், பேதுருடைய அவிசுவாசமாகட்டும், எல்லாமே அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியாக இந்த உலகத்தில் எங்களை ஜீவிக்கும்படியாய் வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகளும் நாங்கள் கண்டு பயந்து ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து அவிசுவாசப்படாதபடி எங்களை நீர் காத்து நீர் வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்தேகப்படாதபடி, அவிசுவாசம் அடையாதபடி நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரை பற்றி கொண்டு இந்த பிள்ளைகள் வாழ கிருபை தருவீராக. தேவையற்ற பயங்களை விலக்கி காத்தோர்களும், தேவையற்ற காரியங்களை எடுத்து போடுங்க. எல்லா பயத்தையும் விலக்கி காத்தோர்களும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். வியாதி விக்கிரங்கள் பலவீனங்கள் யாராகிலும் இந்த வேளையில இருந்தா எல்லாவற்றையும் சுகப்படுத்துவீராக, பாதுகாப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.